ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. பலூன் அப்படின்னா பொதுவாக குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் பலூனோட ஆசைன்றது என்றைக்குமே தீரவே தீராது. கலர் கலராக பலூனை பார்க்கும்போது நம்மளும் குழந்தைகளோட குழந்தைகளாக மாறிடுவோம். என்னடா பலூன் பலூன் பலூனை பற்றி பேசுகிற அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஈவெண்ட்டில் கூட இந்த பலூனை பற்றி தாங்க ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆமாங்க, இந்த பலூன் நம்ம பறக்க விட்டு பார்த்துருப்போம். அந்த பலூனில் நம்ம ட்ராவல் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணல அப்படின்னா உங்களுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் தாங்க இருக்குது. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்களா, வெளிநாடுகளில் மட்டுமே பறந்துட்டு இருந்த நம்ம பேராஷூட்டுன்னு சொல்லக்கூடிய ஏர் பலூன்ஸ் பார்த்திங்கன்னா முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டி அப்படின்ற பிளேஸில் பார்த்திங்கன்னா நிறைய நாட்டை சேர்ந்த இந்த மாதிரி ஏர் பலூன்ஸ் பறக்க விட போகிறாங்க. இது மிகப்பெரிய பலூன் திருவிழாவை நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, வெறும் பலூன் மட்டும்தான் இருக்கா, வேறு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பலூன் மட்டும் கிடையாதுங்க. 100+ ஷாப்பிங் எக்ஸ்போஸ் இருக்குது. நம்ம கிட்ஸுக்கு வேணுங்கிற கேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலூன் ரன் மராத்தான் இருக்குங்க. ஸோ பலூன் ரைடு இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயமும் இருக்குது. அது மாதிரி வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸில் அந்த பலூன் சேஃப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இதுலேயும் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா பலூன் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, ஹெலிகாப்டர் ரைடு, ஹெலிகாப்டர்ஸில் யார் வேணாலும் போகலாம். அடுத்தது மியூசிக் ஷோஸ் நடக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஈவெண்ட் எல்லாமே இருக்குது. ஓகே, இது எப்போ நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜனவரி 12லேருந்து ஜனவரி 16 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பலூன் ஃபெஸ்டிவல் நடக்குது. இதில் எந்தெந்த நாட்டினுடைய பேராஷூட்ஸ் எல்லாமே பலூன் அதாவது பறக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரான்ஸ், நெதர்லாந்து, ஸ்பெயின், ஜப்பான், தாய்லாந்து, அப்புறம் வியட்நாம். ஸோ இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட நாடுகளோட பேராஷூட்ஸ் வானத்தில் பறக்குது அப்படிங்கும்போது அது பார்க்குறதுக்கே நமக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது போக ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக ஒரு பலூன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பலூனையும் பார்த்தோம்னா இந்த ஃபெஸ்டிவலில் நம்ம பார்வைக்காக வைக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இது எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதியானம் 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவலானது நடக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லாமல் எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு செம என்டர்டெயின்மெண்ட் ஈவெண்ட்டாக தான் இருக்க போகுது. இந்த ஈவெண்ட் பொள்ளாச்சியில் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு அதை சுற்றி இருக்கிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஈவெண்ட்டை பொங்கலோட சேர்த்து செம்மையாக கொண்டாடுவோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் போகிறேன், நான் பேராஷூட்டில் நான் போகல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் ஆடியன்ஸை கூட நின்று நீங்கள் வேடிக்கை கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. இது ரொம்பவுமே ரேரான ஈவெண்ட்டு தான். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.